வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது எஸ்கேஆர் முருகதாஸ் காம்பினேஷன்ல வெளிவந்திருக்க மதராசி படத்தோட ரிவ்யூ. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த காம்பினேஷன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை அப்படின்றது ஆரம்பத்துல இல்லவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம முருகதாஸ் தான். அவரோட முந்தைய படமான சிக்கந்தர் அந்த மாதிரியான ஒரு கன்றாவியான படம். ஆனாலும் இந்த ஆடியோ லான்ச்ல ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. இவர் யானை கிடையாது, இந்த மதராசி மூலமா குதிரை மாதிரி சும்மா குதிச்சிலிருந்து வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே குதிச்சு வந்தாரா இல்ல நீட்டி முளைக்கி படுத்துட்டாரா அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம பாத்துக்கலாம். கதைன்னு பாத்தீங்கன்னா கன் கல்ச்சரை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு சிண்டிகேட், அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய 2 நபர்கள் தான் விராட் அண்ட் சிராக். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சில கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய கன்னை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தீவிரமா இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான என்ஐஏ டீம்ல தான் நம்ம பிஜு மேனன் இருக்காரு. அண்ட் அவரோட பையன் தான் விக்ராந்த், அவருமே என்ஐஏ டீம்ல தான் இருக்காரு. இந்த மிஷனுக்கு நடுவுல எப்படியாவது தற்கொலை பண்ணி செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, என்ன இவர் லூசா தற்கொலை பண்ணி சாவுறதுல இவ்வளவு தீவிரமா இருக்காருன்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உண்மையிலேயே அவர் லூசா தான் இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு பாதிப்புனால பல வருஷங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாரு. அவரோட லைஃப்குள்ள ருக்மணி வந்திருப்பாங்க, வந்துட்டு ஒரு ரீசன்னால விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால இவர் ஒரு மாதிரி மென்டலாவே இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர தீவிரமா இருப்பாரு. சரி, அனாமத்தா போற உயிர் தானே, நம்ம மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேனன் முயற்சி பண்ணுவாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, அந்த மிஷன்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. துப்பாக்கியை கையில வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மால விஜயோட ஃபார்முலாவை நிறைய யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வாங்கினதுக்கு அப்புறம் கேட்கவே தேவையில்ல. விஜயோட ஒரு வின்னிங் மூவியா அமைஞ்ச ஒரு படம் தான் துப்பாக்கி. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்பையும் பண்ணிட்டாரு. அதாவது முருகதாஸ் உள்ள வந்துட்டாரு, அந்த வில்லன் உள்ள வந்துட்டாரு, அதுல எப்படி ஸ்லீப்பர் செல்ஸோ இதுல கன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாரு. ஆனா புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சர்க்கஸ் துப்பாக்கின்ட்டு. அவரே சுற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்பஸ்லெஸ் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோவை உள்ள அனுப்புறாங்க, அதை ஹீரோ பண்ணி முடிச்சாரா? பண்ணிருக்க மாட்டாரு. சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவாரு. அதை வச்சு சம்பந்தமே இல்லாம ஒரு செகண்ட் ஹாஃப் எடுத்து ஒரு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்ல. பொதுவா நீங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போகும்போது அடல்ட் கண்டென்ட் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி முகசுளிப்பு ஏற்படும்ல, அது மாதிரி இந்த படத்தோட லாஜிக்கை பார்க்கும்போது முகசுளிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நிறைய காட்சிகள்ல இருந்துச்சு. எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளாஷ்பேக் அப்படின்றது பொதுவா முருகதாஸ் படங்கள்ல கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்துல ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு காட்சியை மட்டும் வச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த லவ் போர்ஷன்லயாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அதுலயும் ஒரு சீன் சொல்றேன், அதாவது ஒரு பூகம்பம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போன் வரும். அந்த சீக்வன்ஸ் நீங்க பாருங்க, பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல விக்ராந்த காட்டும் போதே தெரியும் இவருக்கு என்ன நடக்க போகுது, இவரை வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காட்சியா தான் அமைச்சிருந்தாங்க. என்ஐஏ போலீஸ் போர்ஸ் இவங்க எல்லாம் டம்மி, நம்ம ஹீரோ தான் கெத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டன் சீக்வன்சஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வித்யுத் ஜமால் கொடுத்த அந்த பில்டப் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்கேவோட அந்த ஃபைனல் ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல எனக்கு பெருசா எந்த விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில வைலண்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.